வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நேயர்களே, விசுவாசிகளின் சிறந்த குணநலன் தேவ நம்பிக்கை. நம்பிக்கையற்ற உலகில் வசிக்கும் நமக்கு 34ஆம் சங்கீதம் கொடுக்கும் போதனையை இன்றைய செய்தியில் சிந்திப்போம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்போது நாம் சங்கீத புத்தகங்களை கற்று வருகிறோம். அருமையான இந்த பாடல் புத்தகத்தில் பல கருத்துக்களில் அடங்கிய சங்கீதங்கள் உள்ளன. பாக்கியவான் சங்கீதங்கள் அனுபவ ரீதியாக, உணர்ச்சி வெள்ளப்பெருக்கில் பாடும் ஜெப பாடல்கள், ஆராதனை சங்கீதங்கள், தீர்க்க தரிசன சங்கீதங்கள் என பல்வேறு கருத்துக்களில் இவற்றை சிந்தித்து வருகிறோம். சில சங்கீதங்கள் இந்த அத்தனை வகை சங்கீதங்களின் சங்கமமாக இருக்கும். எல்லா சங்கீதங்களையும் இது ஒரு ஜெப சங்கீதம் அல்லது பிரசங்கிக்கும் சங்கீதம் அல்லது ஆராதனை சங்கீதம் என்று வகைப்படுத்திவிட முடியாது. இவை ஒன்றோடொன்று பிணைந்து ஒரே சங்கீதத்திலே காணப்படலாம். சங்கீதம் 34 இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த சங்கீதம் சில முக்கியமான உணர்ச்சிகளையும் இந்த உணர்ச்சிகளினால் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சந்திப்பது என்பதையும் கூறுகிறது. இதே சங்கீதத்தில் பிரசங்கம் போன்ற அநேக பாடங்களையும் கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த பாடங்கள் ஒரு அழகிய ஆராதனையோடு ஆரம்பிக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சங்கீதத்தை புரிந்து கொள்வதற்கு சில சரித்திர குறிப்புகளும் முன்னுரையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சங்கீதம் தாவீது ஆகீசுக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதமாகும். ஆகீசின் மற்றொரு பெயர் அபிமெலேக்கு. ஆகவே தான் இந்த சங்கீதத்தின் முன்னுரையில் அபிமெலேக்கு என்று கூறப்பட்டுள்ளது. தாவீதின் வாழ்க்கை வரலாற்றை நாம் அறிந்திருந்தோமானால் 1 சாமுவேல் 21, 22 அதிகாரங்களில் சவுல் ராஜாவால் துரத்தப்பட்டு ஓடிக்கொண்டிருந்த தாவீது எவ்வளவாக மனம் உடைந்திருந்தார் என்பதை அறிந்திருப்போம். சவுல் ராஜா தம்மை கொலை செய்ய முடிவு செய்துவிட்டார் என்பதை அறிந்த தாவீது தம்முடைய ஜீவன் தப்ப ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதாயிற்று. தம்முடைய ஜீவனையே அவர் இழந்து போயிருக்க வேண்டிய சூழ்நிலையில் அவர் இருந்தபடியால் உண்மையிலே மிகவும் பயந்திருந்தார். ஒருவேளை பெலிஸ்திய அரசனோடு ஒப்பந்தம் வைத்துக் கொண்டால் தம்முடைய ஜீவனை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் கூட தாவீதுக்கு வந்தது. தம்முடைய சொந்த பாதுகாவலுக்காகவும் உயிருக்காகவும் இப்படி செய்யலாம் என்ற எண்ணம் அவருடைய மனதில் நிழலிட்டது. நீண்ட அரண்மனை வாயிலை கடந்து ஆகீஸ் என்னும் அந்த பெலிஸ்திய அரசனின் அரண்மனைக்குள் தாவீது கடந்து செல்லும் போது அங்கே வரிசையாக நின்று கொண்டிருந்த போர் சேவகர்கள் பேசிக்கொள்வது அவருடைய காதில் விழுந்தது. இந்த மனிதனை குறித்தல்லவா இஸ்ரவேலர்கள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடினார்கள். இவன் கொன்றதெல்லாம் பெலிஸ்தியரை அல்லவா என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். இதை கேட்டவுடனே ஆகீஸோடே ஒப்பந்தம் செய்து கொள்வது நடக்க முடியாத காரியம் என்பதை தாவீது புரிந்து கொண்டார். நடந்து கொண்டிருக்கும் போதே மனதை மாற்றிக்கொண்ட தாவீது ஆகீஸ் முன்னிலையில் இருந்து தப்பி ஓடுவதற்கு ஒரே வழி பைத்தியக்காரனை போல் நடிப்பது மட்டுமே என்பதை புரிந்து கொண்டான். தாவீது ஒரு பெரிய நடிகராக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஆகீஸை தம்மை ஒரு பைத்தியக்காரன் என்று நம்ப வைத்து விட்டார். தம் வாயிலிருந்து நுரையை தாடியில் விழப்பண்ணினார். ஆகீஸ், என்னுடைய ராஜ்யத்தில் பைத்தியக்காரன் இல்லை என்றா இந்த பைத்தியக்காரனை என் முன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீர்கள்? இவனை உடனே வெளியேற்றுங்கள் என்று ஆணையிட்டான். ஆகவே தாவீது உடனடியாக வெளியே தள்ளப்பட்டார். இதை குறித்து நாம் 1 சாமுவேல் 21 அதிகாரத்தில் படிக்கிறோம். இது தாவீதுக்கு மிகவும் கேவலமான சம்பவமாக இருந்திருக்கும். ஆகவே ஆகீஸை சந்தித்த பின்பு அவர் வனாந்தரத்துக்குள்ளாக ஓடி அதுல்லாம் குகையில் ஒளித்து கொண்டார். இந்நேரத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் தாவீதோடு கூடிக்கொண்டார்கள். இந்த காலத்திலே கடன் வாங்கினவர்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தார்கள்.
தங்கள் கடன்களை தீர்க்க முடியாதவர்கள் கடனாளிகளுக்கான சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார்கள். சிறைச்சாலையில் வருவாய்க்கு எந்த வழியும் இருக்காது என்பதால் அவர்கள் மடிந்து சாக வேண்டியதுதான். ஆகவே நாடோடிகளைப் போல நகர எல்லைக்கு புறம்பாக வாழும்படியாக இவர்கள் அனுப்பப்படுவார்கள். இவ்வாறே தாவீதும் ஒரு நாடோடியாக வனாந்திரத்திலே வாழ்ந்தபடியினால் இப்படிப்பட்டவர்கள் அவரோடு சேர்ந்து கொண்டார்கள். மனித கண்ணோட்டத்தில் இவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். இந்த ஒன்றுக்கும் உதவாத நாடோடிகளை தைரியசாலிகளாகவும் போர் வீரர்களாகவும் தாவீது மாற்றியதைத்தான் 34ஆம் சங்கீதம் தொகுத்து வழங்குகிறது. பிற்காலத்திலே அப்சலோம் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி தாவீதுக்கு விரோதமாக தேசம் முழுவதையும் எழுப்பிய போது இந்த போர் சேவகர்களே அந்த தேசம் முழுவதையும் தோற்கடித்து வெற்றி கொண்டாடினார்கள். தாவீதுக்கு நூற்றுக்கணக்கான போர் சேவகர்கள் இருந்தார்கள். ஆனால் நாளாகம புத்தகத்தில் 30 பேரை குறித்து படிக்கிறோம். அவர்களில் ஒருவனான பெனாயா உறைந்த மழை பெய்த நாளில் ஒரு கெபிக்குள்ளே இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொன்றான். இப்படி பனிக்காலத்தில் கெபியில் இருக்கிற சிங்கத்தை கொல்வதற்கு அதிக தைரியமும் ஞானமும் தேவை. இதே நாளாகம புத்தகத்திலே எலெயாசார், யாஷோபியாம் என்பவர்களை குறித்தும் படிக்கிறோம். இவர்கள் எல்லாம் அந்த 30 பேர்களில் சிலர். மேலும் யோவாப், அபிசாய், பெனாயா என்ற மூவரை குறித்தும் நாளாகம புத்தகம் நமக்கு கூறுகிறது. இவர்கள் தாவீதுக்கு மிகவும் நெருங்கியவர்கள். இந்த 3 வலிமையான மனிதர்களையும் தாவீது எங்கே சந்தித்தார்? இவர்கள் பிறவியிலேயே வலிமை வாய்ந்தவர்களா? இல்லையெனில் இவர்கள் எப்படி வலிமை வாய்ந்தவர்களாக மாறினார்கள் என்பதற்கான பதிலை சங்கீதம் 34 அளிக்கிறது. இந்த வலிமை வாய்ந்த மனிதர்களை தாவீது சந்திக்கும் போது அவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்களாகவே இருந்தார்கள் என்றும் கூறுகிறது. இந்த சங்கீதத்தின்படி தாவீது இவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டார். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் என்று தாவீது கேட்கிறார். நாம் ஒவ்வொருவரும் பிறக்கும் போதே தேவன் நம்முடைய இருதயத்தில் ஒரு உணர்ச்சியை வைத்திருக்கிறார். இதைத்தான் நாம் நம்பிக்கை என்று கூறுகிறோம். நம்பிக்கை என்றால் நமக்கு நல்லது நடக்கும், இந்த உலகிலே நல்லது இருக்கிறது, அந்த நல்லது நமக்கு நடக்கும் என்பதாகும். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான காரியங்கள் 3. அவை விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்று கூறுகிறார். இவைகளில் ஒன்று நம்பிக்கை. ஏனென்றால் நம்பிக்கை நம்மை விசுவாசத்திற்கு நேராக வழிநடத்தும். நிரூபிப்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லாத சூழ்நிலையிலும் இந்த உலகில் நல்லது இருக்கிறது என்று உணர்வோமானால் அதுவே நம்பிக்கையாகும். பவுல் கூறும் 3வது விஷயம் அன்பு. இந்த 3லும் மிகவும் பெரியது அன்பு என்று பவுல் கூறுகிறார். பரிசுத்த பவுலின் காரணங்களை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். நம்பிக்கை முக்கியமானது. ஏனென்றால் நம்பிக்கை நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. விசுவாசம் முக்கியமானது. ஏனென்றால் விசுவாசம் நம்மை தேவனிடம் கொண்டு வருகிறது. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனிடம் வர முடியாது. விசுவாசம்தான் நம்மை தேவனிடம் கொண்டு வரும் வாகனம். ஆனால் அன்பு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் விட மேலானது. நாம் அந்த அன்பை அனுபவிக்கும் போது தேவனிடத்தில் கொண்டு வரும் காரியத்தை அனுபவிக்கவில்லை, மாறாக நாம் தேவனையே அனுபவிக்கிறோம். ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். சங்கீதம் 34 தாவீது அந்த ஒன்றுக்கும் உதவாத நாடோடிகளை நோக்கி, உங்களில் யாரெல்லாம் வாழ விரும்புகிறீர்கள்? பின்பு அவர், நீங்கள் எத்தனை நாட்கள் வாழ விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார். நீங்கள் நன்றாக கவனிப்பீர்கள் என்றால் எந்த ஒரு மனிதனும் தான் எத்தனை நாட்கள் வாழ விரும்புகிறேன் என்று துணிந்து சொல்வதில்லை. நீங்கள் எவ்வளவு காலம் வாழ விரும்புகிறீர்கள் என்று நாம் ஒருவரை கேட்போம் என்றால் அவர் 20 ஆண்டுகளோ 2 மாதமோ அல்லது 3 வாரங்களோ என்று சொல்வதில்லை. அவர் தான் வாழ விரும்புகிறேன் என்று மட்டும்தான் கூறுவார். அவர் ஏன் வாழ விரும்புகிறார்? அவர் நல்லதை சந்திக்க விரும்புகிறார். தனக்கு நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கை அவர் உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்திருக்கிறது. இந்த ஒன்றுக்கும் உதவாத நாடோடிகளை பார்த்து தாவீது, நீங்கள் சந்திக்க விரும்புகிற அந்த நல்லதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதற்காகத்தான்
தேவன் நம்பிக்கையை உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறார். என்றாவது ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் அந்த நல்லது தேவனே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவே இந்த நம்பிக்கையை தேவன் உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் அந்த நல்லது கர்த்தர்தான். இவை எல்லாவற்றையும் சொன்ன பின்பு தாவீது தம்முடைய சொந்த வாழ்க்கையில் தமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவை குறித்து சொல்லுகிறார். அவர் கூறிய யாவற்றையும் சுருக்கமாக சொல்வோமானால், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுகண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நான் மிகவும் பயந்திருந்த போது என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஒருவேளை தாம் ஆகீஸை சந்தித்த போது நடந்த காரியங்களை குறித்து தாவீது இப்படி எழுதியிருக்கலாம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுகண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று தாவீது கூறும்போது தம்முடைய சொந்த வாழ்க்கையில் தமக்கு தேவன் செய்ததை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பின்புதான் அவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே நம்பிக்கையை வைத்து இந்த நம்பிக்கையின் மூலமாக ஒரு நாள் நான் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு இந்த விசுவாசத்தின் மூலமாக தேவனை அடைந்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்தார். நான் நம்பிக்கையாயிருந்து நல்லதை கர்த்தரில் கண்டு கொண்டேன் என்று கூறுகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற எல்லாரைப் போலவும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதுவே பிற்காலத்தில் தாவீதுக்கும் அவரோடு இருந்தவர்களுக்கும் இடையே இருக்கும் உடன்படிக்கையாக மாறியது. அது என்னவென்றால், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக என்பதே. ஒன்றுமற்றவர்களை வலிமை வாய்ந்த போர் செய்வராக மாற்றியது இந்த உடன்படிக்கைதான். நியாயாதிபதிகளின் புத்தகத்திலும் சரித்திர புத்தகங்களிலும் நாம் காண்பது என்னவென்றால், தேவன் பெரிய காரியங்களை சிறிய மனிதர்கள் மூலமாக செய்ய விரும்புகிறார். சங்கீதம் 34 நாம் இதைத்தான் பார்க்கிறோம். தாவீதுக்கு பின் சென்ற வலிமை வாய்ந்த மனிதர்கள் தாவீது அவர்களை சந்திக்கும் போது வலிமை வாய்ந்தவர்களாக இல்லை. தாவீதின் போதனைகள் மூலமாக வலிமை வாய்ந்த மனிதர்களாக மாற்றப்பட்டனர். தாவீதும் அவரோடு சேர்ந்த மனிதர்களும் செய்த பெரிய காரியங்களை மக்கள் கண்டபோது அவர்களுடைய பலவீனங்களை அவர்கள் அறிந்திருந்தபடியால் அவர்களுடைய வலிமை கர்த்தரிடத்தில் இருந்துதான் வந்திருக்க முடியும் என்று சொல்லி உணர்ந்து கொண்டார்கள். இப்படியாக தேவனுடைய நாமம் அவர்களால் ஒருமித்து மகிமைப்படுத்தப்பட்டது. பிரியமானவர்களே, தோல்வியினால் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளை நேரடியாக தாக்குவது சங்கீதம் 34. நீங்கள் வாழ்க்கையில் தோல்வியை தழுவியது உண்டா? நாம் நம்பிக்கையை முழுவதுமாக இழந்து போகும் அளவிற்கு அநேகமாக தோல்வி அடைவதில்லை. தாவீது நமக்கு கொடுக்கும் அறிவுரை என்னவென்றால், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 100 கூறப்பட்டதைப் போல ஆண்டவருடைய சந்நிதியில் வரும்போது அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வோம். தாவீது ஒரு தீர்க்கதரிசியாக வேதாகமத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளார். ஏனென்றால் பெந்தெகோஸ்தே நாளில் பேதுரு பேசிய வாசகங்கள் 16ஆம் சங்கீதத்தில் இருந்துதான் எடுக்கப்பட்டு இருக்கின்றன. 16ஆம் சங்கீதத்தில் தாவீது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோടെ தங்கியிருக்கும், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டீர் என்று கூறுகிறார். இந்த சங்கீதம் மிக அழகான சங்கீதம். என் மாம்சமும் நம்பிக்கையோടെ தங்கியிருக்கும், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லும்போது தான் இந்த சங்கீதம் தீர்க்க தரிசனமாகிறது. இந்த நேரத்திலே தாவீது தம்மை குறித்து சொல்லவில்லை. பேதுரு போதிக்கும்போது நாம் தாவீதின் கல்லறையை நம் மத்தியிலே காண்கிறோம் என்று கூறுகிறார். தாவீது மரித்து விட்டார், அவருடைய உடல் அழிவை கண்டது. ஆகவே இது தாவீதை குறித்த சங்கீதம் அல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்த சங்கீதம். இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிரோடு எழுப்பப்பட்டதாலே அவர் அழிவை காணாதிருக்கிறார். இவ்வாறு இயேசு சங்கீதம் 16 நிறைவேற்றிவிட்டார். இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது 16ஆம் சங்கீதம் ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம் என்று கூறலாம்.
2ஆம் சங்கீதம் கூட ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம்தான். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். பின்பு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்தும் தீர்க்க தரிசனமாக இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்தில் இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து முதலாவதாக பூலகம் வந்தபோது அவரை அடித்தார்கள். அவருடைய சிரசிலே முள்முடியை வைத்து அழுத்தினார்கள். அவர் மீது காரி உமிழ்ந்தார்கள். அவரை சிலுவையில் அறைந்தார்கள். மறுமுறை இயேசு வரும்போது அவர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறவராக வரமாட்டார். இயேசு முதல் முறை வந்தபோது அவரிடத்தில் ரோமர்கள் நம்மை அடிமைப்படுத்தியிருக்கிறார்களே, அவர்களை எதிர்த்து அவர்களை வெளியே தள்ளுவதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் என்று கேட்டார்கள். இந்த ரோமர்களுடைய அதிகாரத்தை எல்லாம் எப்போது நீர் நிறுத்தப் போகிறீர் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கேட்டார்கள். அப்போஸ்தலர்களுக்கு அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்தது. ஏன் இயேசு ரோம சாம்ராஜ்யத்தை அடித்து நொறுக்கி ஒரு குயவன் பானையைப் போல் நிர்மூலமாக்கவில்லை என்று ஏங்கினார்கள். ஏனென்றால் ஏற்கனவே இவர்களுக்கு 2ஆம் சங்கீதம் நன்றாக தெரியும். ஆனால் அப்போஸ்தலர்களுக்கு தெரியாத காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து 2 முறை வெவ்வேறு சமயத்தில் வருவார் என்பதுதான். முதல் முறையாக வந்தபோது பாடுபடுகிற ஒரு மீட்பராக நம்மிடத்தில் வந்தார். 2ஆம் முறை அவர் வரும்போது ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக நம்மிடத்தில் வருவார். இந்த உண்மைதான் 2வது சங்கீதத்தில் கூறப்பட்டுள்ளது. 46ஆம் சங்கீதம் மற்றும் ஒரு தீர்க்கதரிசன சங்கீதமாகும். பேதுரு கர்த்தரின் நாள் என்று சொல்லுகிற காரியத்தை தான் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறது. பல தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை கர்த்தரின் நாள் என்று வர்ணிக்கிறார்கள். 2ஆம் வருகை என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிற சம்பவங்களின் தொகுப்பாகும். இந்த சம்பவங்களில் நடைபெறப் போகிற ஒரு காரியம் கர்த்தருடைய நாள். இந்த நாள் வரும்போது உலகப் பொருட்களால் ஆன எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். அதாவது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தனிமங்கள் எல்லாம் வெந்து அழிந்து போகும். மற்ற பொருட்களும் கூட உருகி போகும் என்பதாக பேதுரு கூறுகிறார். ஒரு முறை ஒரு அணு விஞ்ஞானியை அணுகி ஒரு அணுவானது வெடித்து சிதறும் போது அது எப்படி இருக்கும் என்பதை எளிய வகையிலே விளக்கிச் சொல்லுங்கள் என ஒருவர் கேட்டாராம். நீண்ட நேரம் யோசித்துவிட்டு அந்த விஞ்ஞானி, அது மிக அதிகமான உஷ்ணத்தை தரும், அந்த உஷ்ணத்திலே எல்லாமே உருகி போகும் என்றார். உதாரணமாக 100 அடி நீளம், உயரம், அகலம் உள்ள காங்கிரீட் சுவர் ஒன்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பக்கத்திலே இந்த அணுவெடிப்பு நிகழும் என்றால் அப்படியே அந்த காங்கிரீட் சுவரானது உருகி ஆவியாக போய்விடும் என்று சொன்னாராம். மேலும் அவர் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு படிப்பறிவில்லாத மீனவன் இதை குறித்து சொல்லியிருக்கிறான் தெரியுமா என்று கேட்டாராம். பேதுரு எழுதின 2ஆம் நிருபத்தின் 3ஆம் அதிகாரத்தில் அவர் கூறியிருப்பவற்றை எடுத்து கூறினாராம். அதோடு அவர் பேதுரு மட்டுமல்ல, அதற்கு முன்பாகவே தீர்க்கதரிசிகள் இத்தகைய ஒரு அதிகமான எரிசக்தியை குறித்து பேசியிருக்கிறார்கள் என்றார். அப்படி பேதுருவுக்கு முற்பட்ட காலத்திலே இந்த அழிவை குறித்து சொன்ன தீர்க்கதரிசிகளில் ஒருவர் தாவீது ஆவார். அவர் 46ஆம் சங்கீதத்தின் மூலமாக இந்த அழிவை வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ஒரு எதிர்கால சம்பவத்தை குறித்து விளக்கும்போது அதை கடந்த காலத்தில் நிகழ்ந்தது போல் விளக்குகிறார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட அது நடந்து முடிந்த ஒரு சம்பவம்தான். கர்த்தர் நடக்கிற ஒரு காரியத்தை சொல்லும்போது நடந்து முடிந்து விட்டதாக அவர்கள் அதை சொல்லுகிறார்கள். நாம் வாழுகிற இந்த பூமியானது நித்திய காலமாக இருக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கவில்லை. வேதம் இதற்கு எதிர்மறையான காரியத்தை தான் போதிக்கிறது. சங்கீதம் 46ஐ மனதில் வைத்தவராக ஒரு போதகர் நாம் வாழும் இந்த உலகை அமிழ்ந்து போகும் ஒரு கப்பலுக்கு ஒப்பிடுகிறார். அழிந்து போகும் இந்த கப்பலை காப்பாற்ற நாம் முயற்சி செய்ய வேண்டாம். அந்த கப்பலுக்கு
வர்ணம் பூச நாம் முயற்சி செய்ய வேண்டாம். அமிழப்போகும் இந்த கப்பலிலிருந்து எத்தனை மக்களை காப்பாற்ற முடியுமோ அத்தனை மக்களையும் நாம் காப்பாற்றியாக வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை என்கிறார். வேதாகமத்திலே கர்த்தரின் நாள் ஒன்று உண்டு என்பதை தெளிவாக நாம் பார்க்கிறோம். இந்த கர்த்தருடைய நாள் அழிவை கொண்டு வருகிற ஒரு நாளாக இருக்கிறது. பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தால் எல்லாம் அழிந்து போவது உறுதி என்பது தெரிகிறது. ஆனால் அதைத் தொடர்ந்து பேதுரு நமக்கு ஒரு சவால் கொடுக்கிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறவைகளாக இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும், 14ஆம் வசனம், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லுகிறது. உலகப் பொருள் மேலே நம்முடைய முழு மனதையும் வையாமல் நம்முடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுவதனாலே கவனம் செலுத்தும்படியாக நம்மை அழைக்கிறார். இந்த உள்ளான மனிதனின் ஆவிக்குரிய வாழ்க்கை அசைக்கப்படுவதில்லை, அழிக்கப்படுவதில்லை. பேதுருவின் இந்த தீர்க்க தரிசன உணர்வை தாவீது 46ஆம் சங்கீதத்தில் வெளிப்படுத்துகிறார். கர்த்தரே நம்முடைய அடைக்கலம், நம்முடைய பலன், ஆபத்து காலத்தில் நமக்கு உதவியாயிருக்கிறார். இங்கே ஒரு நற்செய்தியை ஒரு அழகான ஓமையின் மூலமாக நமக்கு கூறுகிறார். 46ஆம் சங்கீதம் 4ஆம் 5ஆம் வசனங்களில், ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்கிறார். நாம் வாசிக்கிற இந்த நதி எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அநேகர் இது பழைய ஏற்பாட்டு காலத்தின் மக்களை குறித்தும் திருச்சபையை குறித்தும் சொல்லுகிறது என்கிறார்கள். இந்த நதி தேவனின் மக்கள். இவர்கள் இந்த உலகின் ஊடாக பாய்ந்து பரிசுத்த நகரத்திற்கு செல்கிறார்கள். அந்த பரிசுத்த நகரம் நித்தியமான பரலோகமாகும். 46ஆம் சங்கீதத்தின் நடுப்பகுதிக்கு வரும்போது கர்த்தருடைய நாள் ஏற்கனவே நிகழ்ந்துவிட்ட ஒரு அனுபவமாக சங்கீதக்காரன் நமக்கு விளக்குகின்றார். 6ஆம் வசனத்தை கவனியுங்கள். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று என்கிறார். ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு அனுபவத்தைப் போல நமக்கு இதை விளக்குகிறார். இந்த பயங்கரத்தோடு அவர் நிறுத்திவிடவில்லை. அடுத்த வசனத்திலே நமக்கு நற்செய்தி இருக்கின்றது. 7ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 10வது வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆம் அருமையானவர்களே, இங்கு சேலா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நாம் அமர்ந்திருந்து இந்த வசனத்தை தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கொந்தளிப்பை குறித்தும் பூதங்கள் வெந்து உருகி போகும் தன்மையை குறித்தும் பேசுகையில், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று கண்டு கொள்ளுங்கள் என்கிற வசனத்தையும் நாம் பார்க்கிறோம். நாம் அமர்ந்திருந்து கர்த்தர் தேவன் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறோமா? ஒருவேளை இந்த அனுபவம் இன்னும் நமக்கு தூரமானதாக இருக்கிறதா? நாம் எல்லாரும் இன்றைக்கு இயந்திரங்களாக செயல்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை பாதை மிகவும் வேகமானதாக மாறிவிட்டது. எப்போது பார்த்தாலும் நம்முடைய நேரத்தை இழுத்து பயன்படுத்துகிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். நாம் போதுமான அளவு அவகாசம் கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதில்லை. அப்படி நாம் அவகாசம் கொடுத்து அமர்ந்திருக்கும் போது தேவனுடைய பிரசனத்தை நாம் உணர முடியும். அன்பானவர்களே, நாம் தேவனை அவர் இருக்கிற வண்ணம் நம்புகிறோமா? கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் ருசித்திருக்கிறோமா? கர்த்தருடைய பிரசன்னம் என்றால் என்ன என்பதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் அனுபவித்திருக்கிறோமா? சங்கீதக்காரன் கூறுவதை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், ஒரு நாளிலே எல்லாம் எரிக்கப்பட போகிறது, மலைகள் எல்லாம் சமுத்திரத்திலே விழப்போகிறது, சமுத்திரம் முழுவதும் பூமி அதிர்ச்சினால் ஏற்படக்கூடிய கர்ச்சிப்பைப் போல ஒலி எழுப்பப் போகிறது. இத்தகைய சூழ்நிலையில் நமக்கு தேவை
ஒன்றே ஒன்றுதான். நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோமா? உண்மையிலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் எனக்கு அடைக்கலம், கர்த்தர் என் பலன் என்று சொல்ல முடியுமா? தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வோம். அதுதான் கர்த்தருடைய நாளுக்கென்று ஆயத்தப்படும் வழி. அன்பானவர்களே, சங்கீத புத்தகத்தை எங்களோடு சேர்ந்து கற்றுக்கொண்ட உங்களுக்கு எங்கள் நன்றி. இந்த நிகழ்ச்சிகள் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.